முதலாம் படிக்கணும்னு உட்காருவேன். சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணி என்ன படிக்கலாம்னு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். கடைசி முடிக்கும் நான் சர்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்கு எந்த வீடியோலையுமே ஒரு கிளாரிட்டியே கிடைக்காது. இந்த மாதிரி சர்ச் பண்ணியே நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் நானே ரியலைஸ் பண்ணேன். நம்ம உட்காந்து என்ன படிக்க, எதை படிக்க, எப்படி படிக்கணும்னு சர்ச் பண்ணி நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு. ஓகே, அதேமாரி படித்தாலும் அது 2, 3 நாளைக்கு தான் எனக்கு ஞாபகமே இருக்கும். அதுவுமே எனக்கு மறந்து போயிடும். ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் சர்ச் பண்ணுறோன்னு யோசிங்க. நம்மளுக்கு படிக்க தெரியாமலையா? அப்படி இல்லை, நம்மளுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாமல், எதை படிக்கணும்னு தெரியாமல், படிக்கிறது புரியாமல் மட்டும்தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ இனி அந்த ப்ராப்ளம் வேணாம். இனி என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், படித்ததை எப்படி மறக்காமல் இருக்கணும்னு நான் சொல்கிற விஷயத்த செய்யுங்க. நம்ம புக் எடுத்து உட்காருவோம், சரி படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். படிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு புரியாமல் போகும். அப்படியே நம்ம அதை மூடி வச்சுருவோம். நெக்ஸ்ட் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம், ஐயா நம்ம படிக்கவே முடியலையே, எப்படி நம்ம பாஸ் ஆகணும்னு. நிறைய பேர் பயப்பட வேலை செய்வாங்க. நானே ஒரு ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். இதில் இவ்வளோ புக்ஸ் வேறு இருக்குது. இதை நான் படிப்பேன்னு படிக்கிறத புரிஞ்சு படித்தாலே போதும். நம்ம எவ்வளோ எவ்வளோ படிக்கலாம், நம்மளுக்கு மறந்தும் போகாது. படிக்கிறத நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தாலே நம்மளுக்கு மறந்து போகிறதுக்கு 19% சான்ஸ் இல்லை. நானும் இதை முதல்ல நம்பவே இல்லை. ஏன் நம்ம ஒரு புக்கில் இருக்கதா அப்படி எடுத்து ஒரு பேப்பரில் எழுதணுன்ட்டு. கடைசியில் அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சு அதோட வேல்யூ என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறத கொஸ்டினை மாற்றி நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்படி ரைட்டிங் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுல மேக்ஸிமம் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும். வேலைக்கு போகிறவங்களுக்கோ ஹவுஸ் ஒய்ஃப்க்கோ செட் ஆகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வாய்ஸ் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். இது நான் வாய்ஸ் நோட்ஸ் எடுத்து படித்தது. இப்போ எக்ஸாம்பிள் பைந்தமிழ் தேர்ப்பாக என்று அழைக்கப்படுவர் யாருன்னு வாய்ஸ் நோட்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் ரீகால் பண்ணும்போது அதை ப்ளே பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பாரதியார்ன்ட்டு. அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அது இருக்க வாய்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு மறக்க வாய்ப்பு இல்லை. படிக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்னால் அது டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது தான். எனக்கு டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நான் இப்படி வாய்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை ப்ளே பண்ணிட்டு அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லும் போது எனக்கு டிஸ்கஸ் பண்ணுற ஃபீல் தான் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா 100% உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல நான் புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்ருப்பேன். கொஞ்சம் நேரம் படித்தோடனே மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த புக் எடுத்து திறந்து பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருக்கும், மறந்தும் போயிருக்கும். எனக்கு அப்படி மறந்து போனதுக்கு முதல் காரணமே நான் புரியாமல் படித்தனால தான். ஸோ நீங்கள் இனி அப்படி கஷ்டப்படாதீங்க. இனி நம்ம சேனலில் குரூப் 4 சிலபஸில் யூனிட் அண்ட் சிலபஸ் வைஸ் 6th to 12th ஓல்டு அண்ட் நியூ புக்ஸில் இருக்க எல்லா லெசனும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி மறக்காத மாதிரி நான் சொல்லித்தரேன். இனி புக் எடுத்துகிட்டு அதில் இருக்க லெசன்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ இருக்குது இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. இனி வர மந்த்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணாலே வர குரூப் 4 கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். இப்போலாம் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ புக்கை மட்டும் படித்தாலே போதுமான்னு கேட்டிங்கன்னா நோ. கொஞ்சம் அவுட் சோர்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி வரும். அதை நான் எங்கே போய் தேடணும்னு நினைக்காதீங்க. ஸோ இனி நம்ம சேனலில் சிலபஸில் இருக்க 6th to 12th இருக்க எல்லா லெசனும் அண்ட் தமிழில் 6th to 12th இருக்க ஓல்டு அண்ட் நியூ எல்லா லெசனும் நடத்தும் போது அந்த வீடியோலேயே நான் அவுட் சோர்ஸும் சேர்த்து சொல்லித்தரேன். நம்ம வின் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பே நம்ம முயற்சி செய்கிறது தான். ஸோ விடாமல் முயற்சி செஞ்சுட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.